ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் மார்னிங் வந்து பருப்பு ரசம் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், இருந்தாலும் என் மெத்தடில் பண்ணுறேன். அதுக்கு ஈயசொம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஈயசொம்பு அலம்பி வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ சின்ன பூண்டு இருக்குல்ல, நாட்டு பூண்டு, அது உரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால கொஞ்சம் முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஈஸியாக உரிக்க வரும். இந்த பாருங்க, தண்ணியில் போட்டு வச்சதுனால டக்கு டக்குன்னு ஈஸியாக உரிக்க வருது. இது சின்ன பூண்டு போட்டு நாட்டு பூண்டு வைக்கும்போது ரசம் சூப்பராக இருக்கும். பெரிய பூண்டு போடாதீங்க, சோம்பப்பட்டுட்டு. இது மாதிரி பாருங்கள், ஈஸியாக நான் உரிக்கிறேன். இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், எல்லாம் நெருக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். புளிக்கரைசல் வந்து முன்னாடியே எல்லாம் கலந்து வச்சாச்சு. என்னென்ன புளியை கரைச்சி அதில் பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஈயசொம்பில் வைக்கும்போது நம்ம முன்னாடி எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அடுப்பில் வைக்கணும். அதனால் அதில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா போடுங்க, ஒன்று வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இப்பையும் போடுங்க. அப்புறம் கொதித்து வரும்போதும் போடுங்க. இதுக்கு தேவையான சாம்பார் பொடி, ரசப்பொடி போட்டும் போடலாம். நான் சாம்பார் பொடி போட்டு பண்ணுறேன். இது மிளகு ஜீரா பொடி கடைசியில் தாளித்து கொட்டை வச்சுருக்கேன். பருப்பு வந்து துவரம்பருப்பு வந்து வேக விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பருப்போடு நான் போடுறேன். நீங்கள் தண்ணியாக வேணாலும் வச்சுங்க, உங்கள் சௌரியம். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டு அப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். நீங்கள் அப்படியே முன்னாடியே வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், ஈயம்லாம் அப்படியே உருகி போயிடும். பெருசாகவும் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் வச்சாச்சு. சிம்மில் அடுப்பில் வச்சு அது பொறுமையாக கொதிக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நம்ம இதெல்லாம் பண்ணும்போது ஈயசொம்பில் ரசம் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற வேலைகள் நம்ம அதுக்குள்ளே செஞ்சிடலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டு சிம்மில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு தாளித்து கொட்டுறதையும் கையோடு பண்ணிடலான்னு ஒரு இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான கடுகு போடுறேன். கடுகு வெடித்தோடனே மிளகு ஜீரக பொடி காட்டினேன்ல, அது பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது போடணும். இது கடுகு வெடித்தோன்னா அது போடணும். அதுக்கப்புறம் வந்து ஜீரகமும் கொஞ்சம் போடுவேன். மிளகு ஜீரக பொடி போட்டால் விட ஜீரகமும் நான் போடுவேன். இந்த பாருங்க, மிளகு ஜீரக பொடி காட்டுறேன். ஜீரகத்தை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து அந்த நெய்யில் பொரியும் போது அது ரொம்ப வாசனையாக அந்த ரசம் நல்லாயிருக்கு. இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கொத்தரங்காவும் இந்த பாருங்கள், ஜீரகம் எடுத்து வச்சு காட்டுறேன். கொத்தரங்காவும் குடமிளகாவும் போட்டு கறி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பயத்தம்பருப்பு வேக விட்டு வச்சுட்டேன். தேங்காய் அதிலே போட்டு வச்சுட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே அதில் போட்டாச்சு ரெடியாக. ஏன்னா கறி அடிக்கடி பண்ணி காட்டுறது தான், அதனால் தனியாக வேக விட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுட்டேன். தாளித்து கொட்டி பெருங்காயமும் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து குடமிளகாவையும் கொத்தரங்காவையும் நெருக்கிட்டு வேக விட்டுட்டு இதில் போட்டு அப்படியே கலக்க வேண்டியதான். சுவையான வந்து கொத்தரங்காய் குடமிளகா கறி ரெடி. அந்த பாருங்க, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த பொடி இருக்குல்ல, மிளகு ஜீரக பொடியை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சோன்னு ஜீரகத்தையும் போட்டு இப்போ ரசத்தில் ஊற்ற வேண்டியதான். ரசம் கொதித்து அது நல்லா வரட்டும். இந்த பாருங்க, கருவேப்பிலையும் போட்டேன். ரசம் சிம்மில் தான் கொதிச்சுட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கலரி விடுங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா இதில் கூட பண்ணலாம், எண்ணெயை ஊற்றி கூட பண்ணலாம். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்போடு தான் நான் போட போகிறேன். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பருப்பு வேண்டான்னு சொன்னால் பருப்பு தண்ணி மட்டும் போடுங்க. இந்த பாருங்க, பூண்டு நல்லா வெந்துடுது. இப்போ பருப்பு தண்ணியை ஊற்றிடுவோம். அந்த ரச வண்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ரச வண்டி அதில் வச்சுருக்கேன். இப்போ பருப்பு சாதம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட பருப்பு சாதம் பசைஞ்சிட்டு அந்த பருப்பு வண்டியை தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது மாதிரி பண்ணுங்கள் பருப்பு சாதம் பண்ணும்போது. இப்போ தாளித்து கொதி வந்துடுத்து. தாளித்து கொட்டத்தையும் அதில் கொட்டிடுவோம். இல்லைன்னா நம்ம முன்னாடியே வேணாலும் கொட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை பாருங்க, கொத்தமல்லி முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். அப்புறம் வந்து கொதித்து முடிஞ்சு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுவேன். உங்களுக்கே தெரியும், எல்லா பொரியல்லையும் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுவேன். அதுவும் எடுத்து போட்டு பயத்தம்பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ கொத்தரங்காய், குடமிளகா ரெண்டுமே நெருக்கி ரெடியாக வேக விட்டு வச்சாச்சு. அதை தூக்கி அதில் கொட்ட வேண்டியதான். எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டேன். தாளித்து கொட்டும் போது எல்லாமே அதில் போட்டு தான் வச்சுருக்கேன். இது 2 வதங்கினோடனே இப்போ குடமிளகா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கொத்தரங்காய், குடமிளகா ரெண்டுமே சப்புன்னு இருக்கும். அதனால் இப்போ பெருங்காய பொடி கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம்
அது பேர் என்ன? இட்லி மொளகா பொடி போட போறேன். இட்லி மொளகா பொடி போட்டா கொஞ்சம் காரமா இருக்கும். அந்த வந்து கொடை மொளகால அது இறங்கும்போது டேஸ்ட்டா இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க. நார்மல் தாளிச்சு கொட்டி பண்ணிட்டு, லாஸ்ட்ல கொஞ்சம் இட்லி மொளகா பொடிய போட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது மாரி பண்ணி பாருங்க கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரசமும் நல்லா இத பாருங்க, நல்லா கொதிச்சு, இப்ப ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இத பாருங்க ஒரு கொதி லைட்டா மேல பபிள்ஸ் வந்தோனே பாருங்க, லைட்டா வந்துருது பாருங்க. வந்தோனே நீங்க வந்து அந்த கொத்தமல்லிய போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான மிளகு ஜீரக ரசம், பூண்டு ரசம் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பாய்.